பாக்கியா பொங்கலுக்கு ஒரு பெரிய ஆர்டர் எடுத்து சமைச்சிட்ருக்காங்க. கோபி தன்னுடைய ஆஃபீஸ்லேருந்து செஃப் 2 பேரை சமைக்கிறதுக்கு அனுப்பியிருக்காரு. கோபியும் வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு அங்கே ஒரு பாத்திரத்தில் எதையோ கிண்டிகிட்ருக்காரு. அந்த நேரம் பாக்கியா ஒரு கோலா உருண்டையை கொண்டு வந்து ஈஸ்வரி கிட்ட இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை கோபி டக்குன்னு வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு, ரொம்ப நல்லா இருக்குது, உன்னுடைய கைப்பக்குவம், ஆளுமை திறமை எல்லாமே சூப்பர் அப்படிங்கிற மாதிரி பாக்கியாவை கோபி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு. இதை எல்லாத்தையும் ராதிகா பார்த்துட்ருக்காங்க. கோபியோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக பாக்கியா பக்கம் போகிறத ராதிகா உணர ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி ராதிகாவை பார்த்து சொல்கிறாங்க, நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டீன்னா பாக்கியாவும் கோபியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராதிகா என்ன முடிவு செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. இந்த சீனை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஈஸ்வரி மேலே தான் பயங்கரமாக ஒரு கோபத்தை உண்டாக்குற மாதிரி இருக்குது. ஈஸ்வரி புரிஞ்சு பேசுகிறாங்களா புரியாமல் பேசுகிறாங்களான்னு தெரியல. வீட்டுக்கு பெரியவங்க ஆள் வளர்ந்துருக்காங்களே தவிர அறிவு வளரலையே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்குது.